ஹாய் கைஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி டே 4 சொரக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் 1 கிலோ சொரக்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, நெக்ஸ்ட்டு பைத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பைத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக சொரக்காய் எடுத்துக்கோங்க. நல்ல ரிசல்ட் தெரியும் நம்மளுக்கு. இப்போ சொரக்காவை 2 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோவிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாங்கள் இதை செஞ்சால் சாம்பார் கூட செய்ய மாட்டாங்க கைஸ். இதையே போட்டு சாதத்தில் எல்லாருமே பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. என் பொண்ணு கூட இதை பிசைஞ்சு விட்டுனா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவான். ஏன்னா இது நல்லா சாஃப்டாக வெந்துடும். இதிலே நல்லா தண்ணி விடும். ஆனால் இது வேகிறதுக்கு பத்தாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோவில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. அப்பப்போ மட்டும் மிக்ஸ் பண்ணி வைங்க. சூப்பரான சொரக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு பொரியலில் மீட் பண்ணலாம். மகிழ்ச்சி.